இந்த விஷயத்துல நான் முக்கியமா நினைச்சு பாக்குறது யாருன்னா அந்த குடும்பங்களை தான். அந்த ஒரு குழந்தை படிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எந்த அளவு நம்ம ஈடு கொடுத்துட முடியுமா? கல்வி மட்டும்தான் அதை திருப்பி கொடுத்துருக்கு. வாலண்டியர்ஸ் பத்தி நான் யோசிச்சு பார்க்க, அருள்மொழி அம்மா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. யாராவது சொல்லுவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இவங்க எல்லாரும், ஏன்னா வாலண்டியர்ஸ்னா யாருன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் அதை கிளியரா சொல்லிடுறேன். வாலண்டியர்ஸ்ங்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனிலயோ எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும், என்னால பணம் கொடுக்க முடியாது ஆனா நேரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி வீக்கெண்ட்ஸும் சரி வீக் டேஸும் சரி அவங்களுடைய டைமை ஃபுல்லா இங்க கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற டைமுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. நான் நிறைய வாட்டி நான் போய் பார்த்திருக்கேன். குழந்தை என்ன பண்ணுது, அம்மா கிட்ட விட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அம்மா வீட்டுல இருப்பாங்க. அந்த 2 நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்கன்னு அந்த குழந்தை எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கு. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இது ஏன் ஒரு குழந்தை எங்க அம்மா பாத்துக்கும், ஆனா அங்க ஒரு 1000 குழந்தை இருக்கு, அதை யார் பாத்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க. அந்த வாலண்டியர்ஸ்ல இருந்த அவங்க குடும்பங்கள்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும், அவங்களோட தகப்பனுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நான் இங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்களுடைய தியாகம் தான் இங்க நடந்திருக்கு.